ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மேக்கப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு மேக்கப் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நான் வ்ளாகாக எடுத்திருக்கேன். அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு ஃபங்க்ஷன் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து காலையில் ஒரு 11:30க்குலாம் நான் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. ஸோ நம்ம பண்ண போகிற அந்த ஏரியா பார்த்திங்கன்னா வேளச்சேரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹேர் வந்து ஆஃப் சாரி வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ண போகிறோம். ஸோ இவங்க தான். ஸோ இவங்க வந்து நிவேதா. ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணுறதுக்கு நல்லாவே பீஸ்ஃபுல்லாக ரெடி பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா வந்து ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணிடுறேன். நார்மலாகவே வந்து இவங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஒரு லென்த்தி அண்ட் டென்சிட்டி ஹேர் அண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் இவங்களுக்கு ஹேரு. ஆல்சோ அதே மாதிரி அவங்க ஃபேஸுமே கூட வந்து நல்ல கலையான ஃபேஸ் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னும் மேக்கப்பில் இன்னும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ நான் ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹேர் வந்து நான் ஐனிங் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அவங்களோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டான ஹேர்ன்றதுனால நான் ஐனிங் வந்து லைட்டாக பண்ணியிருக்கிறேன். ஸோ செக்ஷன் பை செக்ஷனாக நான் ஹேர் ஐனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹேர் வந்து நான் க்ரிம்பிங் பண்ணுறேன். இந்த க்ரிம்பிங் செக்ஷன் எதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தான். ஸோ வந்து எந்த ஒரு ஹேருமே வந்து நம்ம ஐனிங் அண்ட் க்ரிம்பிங் பண்ணிவிட்டு பண்ணும்போது நல்லாவே ஹேர் ஒர்க் வந்து நல்லா நீட்டாகவே வரும் நமக்கு. தென் நான் ஐனிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் க்ரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரிம்பிங் வந்து நான் ஃபுல் ஹேரும் பண்ணலை. ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பர்ஃப் வைப்போம் இல்லையா, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டென்சிட்டி கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வந்து க்ரிம்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஹேர் டூ பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மீடியமான பூஃப் வச்சுருக்கேன். ஸோ மீடியமான பூஃப் வச்சுட்டு அவங்களுக்கு கோல்டன் பீட்ஸ் விட்டு நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஹேர் டூ பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேர் டூ மாதிரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது இந்த ஹேர் தான் வந்து நம்ம வந்து நலங்கு ஃபங்க்ஷனுக்கு பண்ண போகிறோம்னு நான் ஆல்ரெடி பிளான் வச்சுருந்தேன். ஸோ வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நலங்கு ஃபங்க்ஷன்ன்றதுனால வந்து ஃபேஸ் மேக்கப் எதுவுமே தேவைப்படாது பெருசாக. ஸோ வந்து நான் ஹேர் டூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து லைட்டாக தான் நான் மேக்கப் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வச்சு நம்ம ஹேர் டூ பண்ணும்போது இன்னுமே நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். ஸோ அந்த லைட்ஸுக்கு அந்த ஃபோட்டோக்கெலாம் நல்லாவே இருக்கிறதுக்காக நான் கோல்டன் பீட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ளார் பார்த்திங்கனாலும் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான். ஸோ இதை தான் செட் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே நான் ஹேரில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்களுக்கு வந்து ஹேர் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹேர் ஒர்க் முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து எனர்ஜி போகிறதுக்கு எனர்ஜி ட்ரிங்க் குடித்தோம். அதாவது கொஞ்சமாக கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அகைன் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இவங்க ஃபேஸ்க்கு வந்து நான் லைட்டான மேக்கப் தான் போட்டிருந்தேன். ஸோ அவங்க ஃபேஸ்க்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் நல்லா வாஷ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வந்து மேக்கோட காம்பேக்ட் போட்டுட்டு லைட்டாக ஐப்ரோ என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் மட்டும் மைல்டாக போட்டு விட்டுட்டேன். ஸோ இதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட்புட். அதாவது நலங்கு ஃபங்க்ஷனுக்கு இதுதான் அவங்களோட அவுட்புட். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மண்டபத்துக்கு கிளம்புறோம். ஸோ மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் ஒர்க்கே இருக்குது. ஸோ அவங்க ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ மண்டபத்துக்கு போயிட்டுக்கப்புறமா பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா வந்து இந்த கிராண்டாக இருந்தது. ரொம்ப வந்து அந்த டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கிராண்டாக சூப்பராக இருந்தது. யூனிக்காகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி வாழையில வச்சு வந்து டெக்கர் பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதேமாரி கொஞ்சம் நல்லா ரசித்து பார்த்துட்டு அந்த பிங்க் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பிங்க் கலர் கிளாத்துக்கு பின்னாடி அந்த பெல்லெலாம் வச்சு ஒன்று ஒன்றா செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம். ஸோ ரிலாக்ஸ் ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரூமுக்குள்ளே போயிட்டு ரூமையும் பார்த்துட்டு, ரூம் கொஞ்சம் சின்னது தான், பட் வந்து எனக்கு அது ஓகேவா கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. அண்ட் வந்து நலங்கு ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நலங்கு வச்சுட்டாங்க. ஸோ நிவேதாவோட ஃபேஸ் பாருங்கள், பிஃபோர் மேக்கப்பே வந்து அவங்க ஒரு கலையான ஃபேஸ் தான். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ நலங்கு வைக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே நாங்கள் ரெடியாக அடுக்கி வச்சுட்டோம். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே நான் ஹை எண்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அவுட்புட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக. ஸோ பிஃபோராகவே ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்டோம். ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி அப்படியே ரீல்ஸுக்குமே வந்து நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டேன்.
ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து மேக்கப் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மேக்கப்புக்கு மாய்ஸ்சரைசருக்கு எம்ப்ராய்டரிஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்பெஷலாக ரொம்பவே வந்து இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பட் அதுவுமே இல்லாமல் இங்கே நார்மலாகவே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் வந்து இது நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் இதுவுமே. அண்ட் வந்து அவங்களுக்கு நான் ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கும் ஹூடாவும் மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு நான் வந்து என்ன மாதிரியான மேக்கப் போயிருந்தேன் அப்படின்னா, ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் நான் மேக்கப் போயிருந்தேன். ஏன்னா வந்து இவங்களுக்கு நம்ம ஹெச்டி லுக்கோ இல்லை அல்ட்ரா ஹெச்டி லுக் அந்த மாதிரி கொடுத்துருந்தோன்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்காது. ஏன்னா சின்ன பொண்ணுன்றதுனால ஓவர் பிரைட்டாக காமிச்சிருக்கும். ஸோ வந்து நான் இவங்களோட ஸ்கின் டோன்லேயே நம்ம மேக்கப் பண்ணலாம் அப்படின்காக அவங்களோட ஸ்கின் டோன்லேயே நான் போயிருந்தேன் மேக்கப்புக்கு. ஸோ வந்து லுக் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து அங்கே வந்திருந்தவங்களுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க மேக்கப்பு. ஸோ லாஸ்ட்டாக நான் ஐலாஷஸும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஸோ அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஓப்பன் கோல்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ஃபைனலாக முடிச்சிருந்தேன். நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கேன். அழகாக இருக்கு. திரும்ப இப்படி காட்டு, மூஞ்சி காட்டு. நல்லா இருக்கு. மேக்கப் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இதே நம்பரே அழகா இருக்கு. நல்லா. தேங்க் யூ. மேக்கப் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது யூசுவலா வந்து பிளாக் ஸ்கின் இருக்கவங்க மேக்கப் போட்டா வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டா தெரியுது. ஷேட் எல்லாம் அப்படியே ஈவனா ரொம்ப அழகா போட்டுருக்கு. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஆண்டி. தேங்க் யூ. ஸோ நம்மளும் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணோம். ஸோ ஃபங்க்ஷன் நல்லாவே வந்து கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா அந்த கேரளா மோடம்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தாங்க நிவேதா. ரொம்பவே அழகாக இருந்தது அவங்களுடைய லுக்கு. ஸோ உங்களுக்கு என்னுடைய மேக்கப் ஒர்க் பிடிச்சிருக்கு, உங்களுடைய முக்கியமான ஈவெண்ட்டுக்கு நான் மேக்கப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு மேக்கப் நல்லா பண்ணி கொடுப்பேன். பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ புஜ்ஜியும் வந்து நல்லா அந்த மேளத்துக்கு டான்ஸ்லாம் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்களும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.